கர்த்தர் கொடுத்த இந்த 7வது மாதத்திற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அவ்வளோ தேவன் செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த 7வது மாதம் என்று சொன்னாலே வருஷத்தினுடைய இடைப்பகுதி, நடுப்பகுதி. ஒரு அரையாண்டு முடிந்து இன்னொரு அரையாண்டு ஆரம்பமாகுது. இன்னும் சொல்லப்போனால் இதுவும் ஒரு நியூ இயர் மாதிரி தான். ஆஃப் நியூ இயர்னு சொல்கிற மாதிரி அரையாண்டு ஆரம்பமாகின்ற ஒரு நேரம் தான் இந்த இப்படிப்பட்ட ஒரு நேரம். இந்த மாதத்துலேயும் கர்த்தர் நமக்கு என்று வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் பார்க்க போகின்றோம். தேவன் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களால் இருக்கின்ற நம் ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக. கர்த்தர் சொன்னார், நான் உன்னை மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்பது தேவனுடைய வாக்காக இருக்குது. இதுவரை கர்த்தரும் நம்மை மகிமைப்படுத்தியிருக்கிறார், இன்னமும் அவர் மகிமைப்படுத்த போகின்றார். வேதத்தில் நாம் பார்க்கின்றோம், தேவன் சொல்லிய நல் வார்த்தைகளில் ஒரு வார்த்தை கூட தேவன் தவற விட்டதில்லை என்று சொல்லி. அதே போல தான் உங்களுக்கு கர்த்தர் இதுவரை என்னென்னலாம் வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அதை ஒன்றையும் தவறவிட மாட்டார். நிச்சயம் அதை நம்முடைய வாழ்விலே செய்கின்ற தேவனாக இருக்கின்றார். தொடர்ந்து நம்முடைய வாழ்விலே தேவன் அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றி கொண்டு தான் இருக்கிறார். ஒரு நாளும் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றாமல்லாம் போனதே கிடையாது. மாதம் வாக்கு தத்தங்களை நம்ம பேசினாலும் அவருடைய வாக்கு தத்தங்களின் மீது இருக்கின்ற ஆர்வம், தேவன் மீது இருக்கின்ற ஆர்வம் குறையவே கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால், இவர் உண்மை உள்ளவர். மற்ற இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் வாக்கெல்லாம் கொடுப்பாங்க, அந்த வாக்கெல்லாம் நிறைவேற்றாமல் போவாங்க. ஆனால் இவர் ஒருத்தர் மட்டும்தான் வாக்கு கொடுக்குறவர் மட்டும் கிடையாது, அந்த வாக்கை எல்லாம் நம்முடைய வாழ்விலே நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கின்றார். சில இடத்துல சில பேர் சொல்கிறதையே நம்ப முடியாது. ஏன் அப்படின்னா, அவங்க சும்மா பேச்சுக்கு மட்டும்தான் சொல்கிறவங்க, செயலில் காமிக்க மாட்டாங்கன்னு தெரியும். ஆனால் தேவன் அப்படி அல்ல, சொல்கிறவர் மட்டும் கிடையாது, சொல்கிறதை செய்கின்ற தேவனாகவும் இருக்கின்றார். இன்னமும் தேவன் சொல்லுகின்ற காரியத்தெல்லாம் நம்ம கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றோம். நிச்சயம் தேவன் செய்வார். நமக்கு தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மீது இருக்கின்ற ஆர்வம் குறையக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அது அதிகமாகி கொண்டு தான் இருக்க வேண்டும். அநேக இடத்துல சில மக்கள் பாருங்கள், தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மீது ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஏன்னா அது நடக்குமா நடக்காதா என்ற ஒரு விதமான கேள்வியில் மக்கள் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், நடக்கும் என்பது ஒரு விசுவாசம்தான், நடக்காது என்று சொல்லக்கூடியதும் ஒரு விசுவாசம்தான். கானான் தேசத்துக்கு போவோம் என்று சொன்னவர்கள் போனார்கள், கானான் தேசத்துக்கு போக மாட்டோன்னு சொன்னவங்க போகலை. சில இடத்துல நமக்கு யோசிக்க தோணும், என்னங்க ஆண்டவரே, மோசையை கூட அந்த நேரத்தில் கேட்டுக்கலாம், என்ன ஆண்டவர் இந்த ஜனங்கள் எப்போ பார்த்தாலும் தப்பாகவே பேசுகிறாங்கன்னு. கர்த்தர் சொல்லியிருப்பார், மோசே அவங்க சொன்னது ரைட்டு தான், போகமாட்டோன்னு சொன்னாங்க அதுவும் கரெக்டு தான், போவோன்னு சொன்னாங்க அதுவும் கரெக்டு தான். ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆகவேதான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மீது நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும். நிச்சயம் எனக்கு செய்வார் என்று நாம் நம்புவோம் என்றால் நிச்சயமாக அதை செய்வார். இல்லைங்க, இதெல்லாம் நடக்கிற காரியமா, அவர் சொல்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போதே இதெல்லாம் நம்முடைய கற்பனைக்கே எட்டாத அளவுக்கு இருக்குது, இதெல்லாம் நடக்குமான்னு நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அது அப்படியே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். தேவன் என்ன சொன்னாலும் என் வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க ஆரம்பித்தால் அவைகள் நடக்க ஆரம்பிக்கும். 100 வயசை தொடுவோன்னு சொன்னால் 100 வயசை தொடுவோம். இல்லை பாதியிலேயே போவோம், டிக்கெட் வாங்குவோம்னு நினச்சோம்னா பாதியிலேயே போவோம். அது உங்களை பொறுத்து தான் இருக்கிறது. ஜான் ஜி மேக்ஸ்வெல்னு சொல்கிறவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, முடியும் என்று சொன்னாலும் முடியாது என்று சொன்னாலும் ரெண்டுமே சரிதான்றார். முடியும் என்று சொல்கிறவனுக்கு முடியும், முடியாது என்று சொல்கிறவனுக்கு முடியாது. ரெண்டு பேரும் சொல்கிற கூற்று கரெக்டாக தான் இருக்குது. அவன் முடியாதுன்னு சொன்னால் முடியாமல் போயிடுச்சு, முடியும்னு சொல்கிறவனுக்கு முடியும். அதே போல் தான் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து, அதை நம்பி விசுவாசித்து, என் வாழ்க்கையில் அவைகள் தேவன் சொல்லியிருக்கிறார், நிச்சயம் செய்வார் என்று நாம் விசுவாசிக்க ஆரம்பித்தால் நிச்சயமாக அவைகள் நடக்க ஆரம்பிக்கும். சில நேரத்தில் பாருங்கள், சிலருக்கு வாக்குத்தத்தத்தின் மீது பரியாசமாகவே இருக்குது. என்னங்க இதெல்லாம் நடக்கிற ஒரு காரியமா, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ரொம்ப புதுசாகவே இருக்குது, வித்தியாசமாகவே இருக்குது. அது வேதம் சொல்லுகின்றது, எனக்கு பிடிச்ச ஒரு வசனத்தில், உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவனுக்கு எதிர்கொண்டு வருவீர். ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு முன்பாக உத்தம ஆசீர்வாதங்களோடு எதிர்கொண்டு வருகிறார். ஆகவே தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிச்சயம் நம்முடைய வாழ்வில் நிறைவேறும். ஏனென்றால் அவர் உண்மையுள்ளவர். ஆகவே இங்கே வந்திருக்கிற நீங்கள், இந்த மாதம் வந்திருக்கிற நீங்கள், நடக்குமா நடக்காதா என்று சந்தேகித்து வர வேண்டாம். பைபிளில் போடப்பட்டிருக்க நீதிமானின் பாதை
நடு பகல் வரைக்கும் அதிக அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல அவனுடைய வாழ்வு இருக்கும். அப்போ என்ன விதமான நன்மை இருக்குமோ நீங்கள் நினச்சிட்டு வரலாம். நன்மை இருக்குது, அவர்கிட்ட நன்மைகள் ஏராளம் இருக்கின்றது. இந்த மாதத்துலேயும் இன்னொரு விதமான ஆரோக்கியத்திற்குள்ளாக தேவன் நம்மை கொண்டு செல்வாராக, இன்னொரு ஆசீர்வாதத்திற்குள்ளாக நம்மை கொண்டு செல்வாராக. இன்னும் வாக்குத்தத்தத்துக்குள்ள போகல, கொஞ்சம் கடைசியாக தான் வாக்குத்தத்தத்தை சொல்லலான் இருக்கு. அதுக்கு முன்பாக அந்த வாக்குத்தத்தத்தை அடைவதற்கான நம்முடைய மனநிலையை நம்ம செட் பண்ணிட்டு இருக்கிறோம். தேவன் கொடுக்குற வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்பதெல்லாம் பார்த்து கொண்டு கடைசியில் போகிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பார்ப்போம். பைபிளை பார்க்குறோம். ஒரு சங்கீதக்காரன் ஒரு இடத்துல சொல்கிறார், 142 சங்கீதம் 7ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, 142 7ஆம் வசனத்தில் படிக்கிறோம். நான் படித்து காமிக்கிறேன். என் நாமத்தை, உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்மாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். எனக்கு நீர் தயவு செய்யும்போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். தேவன் நமக்கு தயவு செய்யும்போது நீதிமான்கள் சூழ்ந்து கொள்வார்கள். முக்கியமான ஒரு வார்த்தை. நமக்கு நல்ல ஆட்கள் தேவை, நீதிமான்கள் தேவை. நிறைய நேரத்தில் பாருங்கள், கூட இருக்கிற ஆட்கள் பாருங்கள், பாவிகள் சூழ்ந்து கொண்டாங்கன்னா வாழ்க்கையை ஒஸ்ட்டாக போயிடுது. நீதிமான்கள் சூழ்ந்து கொள்ளும்போது நமக்கு புது எனர்ஜி வர ஆரம்பிக்குது. எப்போ தேவன் தயவு பாராட்டும் போது நீதிமான்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். ஏன் நீதிமான்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள் என்று பார்க்கும்போது வேதத்தில் பார்க்குறோம். புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய அன்பை குறித்து பவுல் போதிக்கும் போதெல்லாம் இது ஒரு அறிவு கெட்டாத ஒரு அன்புன்னு சொல்கிறார். அறிவு கெட்டாத அன்புன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18 படித்து காமிக்கிறேன். 18 சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னது என்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் என்று சொல்கிறார். பாருங்கள், அறிவு கெட்டாதன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அந்த அறிவு கெட்டாத அன்பை புரிந்து கொள்ளுவது முடியுன்ற. எப்படி முடியும்? 18ஆம் வசனம் சொல்கிறாரு, தேவனுடைய அன்பையே சில நேரத்தில் அவருடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம் இதெல்லாம் அறிந்து கொள்வது ரொம்ப ஒரு வித்தியாசம் முடியாது. அது போயிட்டே இருக்கும். நம்ம இவ்வளோ தேவனுடைய அன்பை பார்ப்போம், இவ்வளோ அளந்திருப்போம், அது பார்த்தா இன்னும் டீப்பாக போயிட்டே இருக்கும். அதான் சொல்கிறாரு, முடியாது, போயிட்டே இருக்கும். ஆனால் அந்த அன்பை அறிந்து கொள்ள முடியும். எப்படி? அவர் 18ஆம் வசனம், சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் ஆழமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னது என்று உணர்ந்து. அப்போ எப்படி இதை உணர்ந்து கொள்ள முடியும்? தேவனுடைய அன்பை எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? பரிசுத்தவான்களோடு கூட. அதுதான் நீர் தயவு பாராட்டும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்கிறார்கள். இப்போ பரிசுத்தவான்களோடு நம்ம சேரும்போது, இணையும் போது நடக்கின்ற ஒரு விஷயம், தேவனுடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள முடியும். தேவ மனிதர்களோடு சேரும்போது வாழ்க்கை வித்தியாசமாக மாறிடும். நம்ம பாருங்கள், இந்த உலக பைபிளில் போடப்போகிற துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்காத, பாவிகளுடைய வழி நில்லாத, பரியாசக்கார உட்கார மட்டத்தில் உட்காராத. தேவன் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். தேவன் அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறார். நீ பண்ணுறதப்பா, அது அப்படி பண்ணும்போது தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ள முடியாது. துன்மார்க்கருடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி, பரியாசக்கார உட்கார இடமா, அதில் தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் நீதிமான்கள் பரிசுத்தவான்களுடைய இணையும் போது தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த மாதத்தில் தேவனுடைய அன்பில் பல மாற்றங்கள், பல பரிமாணங்கள் நம்முடைய வாழ்வில் நடப்பதை நாம் பார்க்க ஆரம்பிப்போம். அந்த நேரத்தில் பாருங்கள், 10 மணி நேரம் செய்ய முடியாத சில விஷயம்லாம் இப்போ இவ்வளோ நேரம் நம்ம செஞ்சால் தான் முடியுன்ற காரியத்தெல்லாம் ஒரு 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு தேவனுடைய பலன் உண்டாவதை பார்ப்போம். அநேக நேரத்தில் பாருங்கள், விசுவாசத்தினால் கூட சில நேரத்தில் ஆபிரகாம்லாம் பாருங்கள், விசுவாசித்து ரொம்ப சில காலத்தில் ரொம்ப நாள் கழித்து தான் சில விஷயத்தெல்லாம் பெற்றுக்கொள்கிறார். ஆனால் வேதம் சொல்லுது, சிலத்தில் விசுவாசம் 10 மணி நேரம் செய்கிற ஒரு காரியத்தை அன்பு 10 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிருது. அதுதான் கொரிந்தியரில் பவுல் சொல்லும்போது, விசுவாசம் நம்பிக்கை விசுவாசம் அன்பு 3மே நிலைத்திருக்கிறது, ஆனால் இதில் அன்பே பெருசுன்ட்டார். ஏன் அன்பே பெருசுன்ட்டார்னா, சில நேரத்தில் நம்பிக்கையும் அதுவும் வேலை செய்யும், விசுவாசமும் வேலை செய்யும். அது கொஞ்சம் நாள் எடுத்தாலும், ஆனால் அன்பில் வேலை செய்யும்போது, அன்பில் கிரியை செய்யும்போது அது சீக்கிரத்திலேயே முடியும். சில நேரத்தில் பாருங்கள், இந்த அன்பில் நடக்கும்போது நடக்கிற காரியம்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமே கைக்கூடி வருவதையெல்லாம் நாம் பார்க்க ஆரம்பிப்போம். மாகுதன் வேதத்தில் போடப்பட்டிருக்குது. இப்படி அன்பில் நடக்கும்போது
வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும், இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும், மரத்திற்கு பதிலாக வெண்கலமும், கற்களுக்கு பதிலாக இரும்பையும் தரும்படி தேவன் நமக்கு கைகூடி வர பண்ணுவார். ஆமென். புரியுதுங்களா? அன்பினால் கட்டப்படும் என்றால், அன்பினால் நடத்தப்படும் என்றால், அன்பினால் வாழ்க்கை உந்தி தள்ளப்படும் என்றால், அந்த வாழ்க்கை, அந்த மாதம், அந்த வருடங்கள் அது உடைந்து போகவே உடைந்து போகாது. நான் ஞாயிற்றுக்கிழமை சொல்லும்போது ஞானியாகிய சாலமோனுக்கு என்னதான் ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டாலும் அது முக்கியமான ஒன்று கேட்ட இருந்துச்சுன்னா அவர் லைஃப்பில் பின்வாங்கியே போயிருக்க மாட்டாரே, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை கொடுத்து சொல்ல ஆரம்பிச்சு. ஆனால் இன்னைக்கு இன்னொரு காரியத்தையும் சொல்கிறோம் பாருங்க. ஞானம் சாலமோனுக்கு அவசியமாக இருந்தது. என்னதான் ஞானம் இருந்தாலும் ஒரு காரியம் படிக்கிறேன் பாருங்கள். பிரசங்கின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படித்து காமிக்கிறேன். நான் திரும்பி கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது. பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களுடைய ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைவதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, அறிவும் போதாது. பாருங்க, யார் சொல்றது? சாலமோன் தான் சொல்றார். முதிர்ந்த வயதில் இதை எழுதும்போது, பிரசங்கி புஸ்தகத்தை எழுதும்போது வயதான காலகட்டத்தில் எழுதினார்னு சொல்கிறாங்க. கடைசியில் கிளைமேக்ஸில் அவர் சொல்கிறாரு, நான் என்னதான் ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டாலும் அதெல்லாம் போதாது, அதெல்லாம் பத்தாது, புத்தி பத்தாது. என்ன தேவை? அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். ஆமென். சமயமும் தேவ செயலும். இதில் தான் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக இன்றைக்கி உங்களோடு ஷேர் பண்ண, பல விஷயங்களை ஷேர் பண்ண போகிறோம். சமயமும் தேவ செயலும். என்னதான் எவ்வளவு அறிவு, எவ்வளவு ஞானம், எவ்வளோ புத்தி, எவ்வளோ பணங்கள், எவ்வளோ திறமைகள் இருந்தாலும் ஞானி கண்டுபிடிச்சாரு, என்னதான் இருந்தாலும் என்ன தேவை? அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். ஆமென். புரியுதுங்களா? எவ்வளோதான் நம்முடைய அறிவை நம்ம செலவு பண்ணாலும் ஞானி சொல்கிறாரு, இல்லை இல்லை, தேவ சமயமும் தேவ செயலும் அங்கு நேரிட வேண்டும். தெய்வீக ஒரு டிவைன் அப்பாயின்ட்மெண்ட் நமக்கு நேரிட வேண்டும், உண்டாக வேண்டும். தேவ செயல் நேரிட வேண்டும். இவைகள் இருந்தால் நான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இந்த ஞானியாகிய சாலமோனை குறித்து இந்த வேதத்தில் கொஞ்சம் சில பதிப்புகள்லாம் எழுதி வச்சுருக்கு. தல்முத் போன்ற காரியத்தில் எழுதி வச்சுருக்கிறாங்க. அவ்வளவு ஞானி. ஒரு தடவை பார்த்தீங்கன்னா, இந்த இவருடைய ஞானத்தை டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னே ஒரு 2 ஃப்ளவரை கொண்டு வந்தாங்க. ஒரு ஒரிஜினல் ஃப்ளவர், ஒரிஜினல் பூ, இன்னொன்று அப்படியே சொல்கிறாங்க இல்லையா, என்னது ஆர்டிஃபிஷியல் பூ, அப்படியே டிட்டோவாக அப்படியே சேமாக இருக்கிற மாதிரி ஒரு பூவை கொண்டு வராங்க. ஒரு தூரத்துலேருந்து சொல்கிறாங்க, ராஜா இதில் எந்த பூ உண்மையான பூ, உயிருள்ள பூ, நெஜப்பூன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த நேரத்தில் எல்லா கதவு ஜன்னலாம் திறந்து விடுங்கப்பா அப்படின்றாரு. திறந்து விடும்போது கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா ஒரு வண்டு கரெக்டாக அந்த உயிருள்ள பூவில், கரெக்டான பூவில் உட்கார ஆரம்பிச்சு. அவர் சொன்னால் அதுதான் அது சரியா, அதுதான் கொண்டு வந்த ஒரிஜினல் பூ அப்படின்னாராம். பாருங்கள், கவனமாக கேளுங்க. என்னதான் கதவு ஜன்னலை திறந்து வைத்தாலும் வண்டு வரணும்ல. வண்டு என்னதான் ஜன்னல் கதவை திறந்து வச்சுட்டு வண்டு வரல அப்படின்னா தொலைஞ்சாரு யார்? நம்ம ஆள் சாலமோன். அதான் பாருங்க, அந்த வண்டையே கொண்டு வர வைச்சது கர்த்தர். என்னதான் இவருக்கு ஞானம், என்னதான் இவருக்கு புத்தி, என்னதான் அறிவு இவருக்கு நிறையா இருந்தாலும் அந்த காட் டைம், தேவ சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். ஆமென். ஆகவே இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு பலவிதமான காரியத்தை திறப்பதை, நீங்கள் இதுவரை மூடின காரியத்தெல்லாம் திறப்பதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். தேவ செயல், தேவனுடைய குறுக்கீடு, தேவ சமயம், தேவனுடைய செயல், அவர் செய்கின்ற செயல் உங்கள் வாழ்வில் நேரிடுவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். அதாவது ஒரு காரியத்தை தேடி போகிறீங்க, தேடி போகிற காரியமே உங்கள் கண்ணு முன்னாடி நின்றுச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்க. இதுக்கு தான்ப்பா தேடி போனேன், கரெக்டாக அப்படியே கையில் கிடைக்க மாதிரி பண்ணுதுன்னு சொல்லும்போது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கும் பாருங்கள். ஆகவேதான் நம்ம என்ன அதிகமாக சொல்கிறோம், அதாவது உலகத்தில் கடின உழைப்பு இருக்குது, விடாமுயற்சி இருக்குது, நெற்றி வேர்வை இருக்குது, மாடா உழைச்சி ஓடா தேஞ்சி போகிற காரியம்லாம் இருக்குது.
உலகத்தில் வந்து அதிகமாக அதை மக்கள் வலியுறுத்தி சொல்கிறாங்க. இப்படி தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணு, ஹார்ட் ஒர்க் பண்ணு, ஹார்ட் ஒர்க் பண்ணு, விடாமுயற்சியில் இரு சொல்லிக் கொடுப்பாங்க. நான் சொல்கிறேன், நம்ம சர்ச்சில் அதெல்லாம் கொண்டு வருவது கிடையாது. அப்போ நான் அதெல்லாம் நம்புறது இல்லைன்னு சொல்கிறீங்களா? நம்புகிறோம். ஹார்ட் ஒர்க் நம்புகிறோம், விடாமுயற்சியை நம்புகிறோம், ரொம்ப மாடாக உழைக்கிறதெல்லாம் நம்ம நம்புகிறோம் வந்து. ஆனால் நம்ம அதிகமாக என்ன நம்புகிறோம்? நீ என்னதான் வேலை செஞ்சாலும் தேவ தயவு என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் இல்லைன்னா ஒன்றுமே காரியங்கள் கைகூடி வராது. பைபிளில் எப்படி மக்கள் பெரியவர்களாக மாறினார்கள்? வேதம் சொல்லுது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அதான் என்னுடைய கடின உழைப்போ, என்னுடைய விடாமுயற்சியோ, மாடா உழைச்சி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த காரியத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன், அந்த மாதிரி கிடையாது. கர்த்தருடைய காருண்யம் உங்களை பெரியவர்களாக மாற்றும். பாருங்கள், இந்த ஒரு வேத பகுதி போவோம், அங்கிருந்தான் இன்னைக்குரிய காரியத்தை பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் போவோம். அங்கே எப்படி தேவ சமயமும் தேவ செயலும் எப்படி உண்டானது. இந்த மாதத்தில் நீங்கள் அதிகமான காரியத்தை பார்ப்பீர்கள். இந்த மாதம் மட்டுமல்ல, எப்போதுமே இந்த வாக்குத்தத்தங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் அந்த மாதத்தில் மட்டும் நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி விடுறோம், தொடர்ந்து உங்கள் வாழ்விலே அவைகள் நடப்பதை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்துக்கு போய்கொள்வோம். 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம். இது ரெண்டுத்தையும் எல்லாத்தையும் படிக்கிறது கிடையாது, ஒரு சில காரியத்தை மட்டும் படிக்க போகிறேன். இதில் எப்படி தேவன் குறுக்கிட்டு கரெக்டாக அந்த தக்க சமயத்தில் சொல்கிறாங்களே, டைம்லி அப்படின்றாங்களே, அந்த நேரத்தில் நான் சொல்கிறேன், அந்த நேரத்தில் ஒரு செகண்டோ இல்லை ஒரு நிமிஷமோ ஒரு செகண்டோ மாறினா கூட எல்லாமே கொலாப்ஸ் ஆகிரும். தேவன் அப்படி தான் உங்கள் வாழ்வில் கரெக்டான நேரத்தில் தக்க சமயத்தில் தேவ சாமியும் தேவ செயலும் உண்டாவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிக்கிறேன் பாருங்கள். இங்கு சவுல் வீட்டில் கழுதை காணா போச்சு. இந்த கழுதையை தேடிட்டு ஒரு வேலைக்காரனை கூட்டிகிட்டு தேடுறதுக்கு பிரயாணம் போட்டு போயிட்டே இருக்கிறாங்க. போயிட்டே இருக்கும்போது கழுதை கிடைக்கல, கொஞ்சம் ரொம்ப தூரம் வந்துட்டாங்க. ரொம்ப தூரம் வந்து பிற்பாடு 9-8ஆம் வசனம், அதுக்கு முன்னாடி படிக்கிறேன் பாருங்கள், 5லேருந்து படிக்கிறேன். அவர்கள் சூப் என்னும் நாட்டிற்கு வந்தபோது சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரனை நோக்கி, என் தகப்பன் கழுதைகள் மேல் உள்ள கவலை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வா என்றான். அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்தில் தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும், அங்கே போவோம், ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு என்னத்தை கொண்டு போவோம்? நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்டங்கள் செலவழிந்து போயிற்று, தேவனுடைய மனுஷனாகிய அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றும் இல்லையே என்றான். பாருங்கள், எப்பேற்பட்ட மென்டாலிட்டி பார்த்தீங்களா? தேவனுடைய மனுஷன் போகும்போது சும்மா போகக்கூடாது, ஏதாவது கொண்டு போகணுமே அப்படின்னு. அந்த வேலைக்காரன் பின்னும் சவுலை பார்த்து, இதோ என் கையில் இன்னும் 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கிறது, தேவனுடைய மனுஷன் நமக்கு நம்முடைய வழியை அறிவிக்கும்படிக்கு அதை அவருக்கு கொடுப்போம் என்றான். வேலைக்காரன் சொல்கிறான், கவலைப்படாதீங்க எஜமா, என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது, அதை கொடுப்போம், அவர் நமக்கு வழியை அறிவிக்கும் போது நமக்கு தம்முடைய வழியை அறிவிக்கும்படிக்கு அதை அவருக்கு கொடுப்போம். முற்காலத்தில் இஸ்ரவேலில் யாதொருவர் தேவனிடத்தில் விசாரிக்க போனால் ஞான திருஷ்டி காரணத்திற்கு போவோம் வாருங்கள் என்பார்கள். இந்நாளிலே தீர்க்கதரிசி எனப்படுகிறவன் முற்காலத்தில் ஞான திருஷ்டிக்காரன் எனப்படுவான். அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரன் நோக்கி, நல்ல காரியம் சொன்னாய், போவோம் வா என்றான். அப்படியே தேவனுடைய மனுஷன் இருந்த அந்த பட்டணத்திற்கு போனார்கள். கவனமாக கேளுங்க, இந்த இடத்துல வந்து இது இருந்தால் தான்ப்பா தேவ மனுஷன் போக முடியும் அப்படின்றது படிக்கிறதுனால, அப்போ வந்து தேவன் வந்து காணிக்கையில் தான் இயங்குகிறாரா என்ற ஒரு கேள்வி எழும்ப ஆரம்பிக்கும். கவனமாக கேளுங்க, தேவன் காணிக்கையில் இயங்குகிறது கிடையாது. ஆனால் இந்த காணிக்கை என்பது என்ன என்று சொல்லி பார்த்தோம் என்றால், நம்முடைய அன்பை விளங்க பண்ணுகிற ஒரு காரியம். அதாவது ஒருத்தரை நேசிக்கிறோம், ஐ லவ் யூ அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது இந்த ஐ லவ் யூவை எப்படி வெளிப்படுத்துகிறோம்? நல்லா கவனமாக கேளுங்க, அன்பை வெளிப்படுத்துகிற இடமே கொடுப்பது தான். எந்த ஒரு இடத்துலையுமே நீங்களாம் சும்மா அந்த ஐ லவ் யூ சொன்னாலும் மக்களுக்கு சும்மா அந்த ஐ லவ் யூ சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க, இந்த வாயில் வடை சொல்கிற கதையெல்லாம் செட் ஆகாது. அந்த ஐ லவ் யூ எப்படி ப்ரூஃப் பண்ண, நேசிக்கிறன்றதை எப்படி ப்ரூஃப் பண்ணுற? பார்க்க தான் பாருங்கள், இந்த நேசிப்பதை எப்படி ப்ரூஃப் பண்ணுறோம்? கொடுப்பதின் மூலமாக.
எந்த அளவுக்கு கொடுப்பதன் மூலமாக அன்பை நிரூபிக்கிறோம். வேதத்தில் கூட பல காரியத்தை நம்ம பார்க்குறோம். எல்லாரும் அன்பை வெளிப்படுத்தணும். ஒரு நூற்றுக்கு அதிபதியுடைய குடும்பத்தில் பாருங்கள், ஒரு வேலைக்காரன் இதாக இருந்துச்சான், சுகவீனமாக இருக்கிறான், அவனை சொஸ்தமாக்கணும். அப்போ கூட சீசர்கள் சொல்கிறாங்க, இந்த நூற்றுக்கு அதிபதி யார் தெரியுமா ரபி? இயேசுவே யார் தெரியுங்களா? இவன் நம் மக்களுக்காக பல ஜபாலயத்தெல்லாம் கட்டி கொடுத்தவன் அந்த நூற்றுக்கு அதிபதி. அவன் பாருங்க ஒரு புறஜாதி, அவன் பாருங்க தேவனுடைய ஜனங்களுக்காக தேவாலயத்தெல்லாம் ஜபாலயத்தெல்லாம் கட்டி கொடுத்தான்ற ஒரு பேர். எப்படி அன்பை வெளிப்படுத்துகிறான். பைபிளில் தபித்தாள் ஒரு பெண் இருக்கிறார், அவ கூட பாருங்க அவள் செய்தது நினைவு கூறப்பட்டது. இன்னொரு பெண்மணி இருக்கிறா பாருங்க, தன்னுடைய தைலத்தாள் ஒருவரோட சம்பள பணத்தை வந்து கொடுக்குறா. பைபிள் இவள் செய்தது நினைவு கூறப்படும். என்ன காமிக்கிறாரு? இவன் கொடுத்தது டமாட்டோ போட்டு கருத்து காமிக்க போறார் இல்லை, அங்கு அவருடைய அன்பை தேவன் காண்பிக்க விரும்புகிறார். தேவன் மீது அவர்கள் வைத்த அன்பு நிமித்தமாக அவர்கள் அவைகளெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தார்கள் என்பதை காண்பிக்க விரும்புகிறார். இங்கே கூட பார்த்தீங்கன்னா கொடுப்பது இது அன்பினால். ஆகவே நல்லா புரிஞ்சுக்கணும், அன்பு அதிகம் வர வர கொடுக்குற அளவும் நமக்கு அதிகமாயிட்டே போகும். இந்த இடத்துல பார்க்க திரும்ப படிக்கிறோம், 10ஆம் வசனம் படிக்கிறோம். அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரன் நோக்கி, நல்ல காரியம் சொன்னாய். என்ன நல்ல காரியம்? கொடுக்கிறது நல்ல விஷயம், நல்ல காரியம் சொன்னப்பா. பாரு, கொடுப்பதை பற்றிலாம் போதிக்கும் போது நீங்கள் சொல்ல நல்ல வேலைக்கு பாஸ்டர் நல்ல விஷயத்தை சொன்னீங்க. சில பேர் பாருங்க, அந்த கொடுக்கறத பற்றி போதிச்சாலே மக்களுக்கு பிடிக்கிறது கிடையாது. என்னங்க திரும்ப ஆரம்பிச்சுட்டாரா கொடுக்கறத பற்றி? இல்லை, கொடுக்கறத பற்றி நீங்கள் கேட்கும்போது நீங்கள் உங்களுக்குள்ள மனதில் வரணும், நல்ல வேலைக்கு பாஸ்டர் நல்ல விஷயத்தை சொன்ன, நல்ல காரியம் சொன்னீங்க. ஆமென், புரியுதுங்களா? நல்ல காரியம், நல்ல காரியம் சொன்ன. நான் சொல்கிறேன் பாருங்க, நான் எங்களுக்கும் எங்கள் தலைவர்கள், எங்கள் போதித்த போதகர்கள் கொடுக்கறத பற்றி நிறைய போதிச்சிருக்கிறாங்க. நாங்களும் கொடுக்குறவர்களாக இருக்கிறோம். நல்ல விஷயம், நல்ல வேலைக்கு நல்ல காரியத்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்தார்கள். இன்றைக்கி எங்களுடைய சீனியர் பாஸ்டர்கள்லாம் இந்த அளவுக்கு வருவது காரணமே அவர்கள் கரங்களை விரிக்கிறார்கள், கொடுப்பதற்கு கரங்களை விரிக்கிறார்கள். அதே போல் எங்களும் கற்றுக் கொடுத்துருக்கிறார்கள். நல்ல வேலை, கர்த்தரை நேசித்தவன் கொடுக்கக்கூடிய நல்ல தலைவர்களை உண்டாக்கியிருக்கிறார். நான் சொல்ல, இன்னைக்கு நீங்கள் இங்கே உட்காந்துக்கு இங்கே உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த தலைவன் கூட நல்ல தலைவன் தான், கொடுக்கக்கூடிய தலைவன் தான். அது மட்டும் நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுக்கும், நல்ல காரியம். நீங்கள் சொல்ல நல்ல 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 வேலைக்கு இங்கே நல்ல காரியத்தை சொல்லிக் கொடுத்தீங்க. இதெல்லாம் சொல்லாமல் போனால் எப்படி இருக்கும் பாருங்க. அவங்க தான் கொடுப்பதை கற்றுக் கொடுக்கிறவர்கள், அவர்கள் உங்களுக்கு நல்ல காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள். இங்கே சவுல் சொல்கிற நல்ல காரியம் சொன்ன அப்படின்றார். திரும்ப 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிப்போம். 11 போவோம். 11 தொடர்ந்து, அவர்கள் பட்டணத்துக்கு மேட்டின் வழியாக ஏறுகிற போது தண்ணீர் எடுக்க வந்த பெண்களை கண்டு ஞான திருஷ்டிக்காரன் இங்கே இருக்கிறாரா என்று அவர்களை கேட்டார்கள். என்ன கேட்குறாங்க? இங்கே ஞான திருஷ்டிக்காரன் இங்கே இருக்கிறாரா? ஒரு கேள்வி கேட்டால் என்ன சொல்லணும்? இருக்கிறார், இல்லை, அவ்வளோதான் சொல்லணும் இல்லைங்களா? நம்ம பெண்கள் பாருங்க, ஒரு வரி பதில ஒரு வரியில் எழுதாமல் அப்படியே புக்கையே என்ன புத்தகத்தில் புக்கையே எழுதி வைக்கிற மாதிரி இங்கே நடக்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா வரி வரியாக எழுதுறாங்க, வரி வரியாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அதற்கு அவர்கள் இருக்கிறார், அதோட முடிக்க வேண்டியதானே? கவனமாக கேளுங்க, இதில் விஷயம் இருக்குது, சும்மா இல்லை. நான் சொல்கிற விஷயம் ரொம்ப முக்கியமான காரியம். ஏன் இவங்க இழுக்கிற வைக்கிறத கர்த்தர் தான் பாருங்க. ஒருவேளை இவங்க இழுக்காமல் இருக்கிறார்னு சொல்லி முடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கு நடக்கிற விஷயம் வேற மாதிரி போயிருக்கும். ஏன் இழுத்தாங்க? படிக்கிறேன். இதோ உங்களுக்கு எதிரே இருக்கிறார், தீவிரமாய் போங்கள். இன்றைக்கு ஜனங்கள் மேடையில் பலியிடுகிறபடினால் இன்றைய தினம் பட்டணத்திற்கு வந்தார். நீங்கள் பட்டணத்திற்குள் பிரவேசித்த உடனே அவர்கள் மேடையின் மேல் போஜனம் பண்ணுவதற்கு முன்னே அவரை காண்பீர்கள். அவர் வருமட்டும் ஜனங்கள் போஜனம் பண்ண மாட்டார்கள். பலியிட்டதை அவர் ஆசீர்வதிப்பார். பின்பு அழைக்கப்பட்டவர்கள் போஜனம் பண்ணுவார்கள். உடனே போங்கள், இந்நேரத்திலே அவரை கண்டுகொள்ளலாம் என்றார்கள். பெரிய ஒரு ஸ்டோரியை சொல்லிட்டாங்க பாருங்க. ஒரு வேளை கவனமாக கேளுங்களேன், இந்த பெண்கள்லாம் எங்கே போகிறாங்க? தண்ணி பிடிக்க போகிறாங்க. என்னது? தண்ணீர் எடுக்க வந்தாங்க. எப்போதுமே தண்ணீர் எடுக்க போகிற இடத்துல, பெண்கள் போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்டாகவே இருக்காது. எனக்கு தெரியும் பாருங்கள். இப்போ எல்லாம் தண்ணியெல்லாம் வீட்டுக்கு பைப்பு வந்துடுது. நான் சின்ன வயசுல தண்ணி லாரி வரும். தண்ணி லாரி வரும்போது அது ஓடி போய் முன்னாடி அது பிடிச்சி தண்ணி பிடிக்கிறப்பெல்லாம் அங்கே எப்படியெல்லாம் மக்கள் சண்டை போடுவாங்க. அந்த நேரத்தில் போய் தண்ணி பிடிக்க போகிற நேரத்தில் போய் நீங்கள் பாட்டுக்கா, ஏங்க இந்த ஞான திருஷ்டிக்காரன் வீடு எங்கே இருக்குன்னு, போறியா இல்லையா?
ஏற்கனவே தண்ணி பிரச்சனையில் இருக்கிறேன், தண்ணி பற்றாக்குறையில் இருக்கிறேன். நான் போகிறதுக்கு இன்னும் அந்த பொம்பளை போயிடுவா, அவள் போயிடுவா, இவ போயிடுவா, விட மாட்டோம், அவளே எல்லாம் தண்ணி பிடிச்சி சண்டை வருமா வராதா? ஆனால் இங்கே எங்கே போய் என்ன போகிறோம், தண்ணி பிடிக்க போகிறாங்க. தண்ணி பிடிக்க போகிற போய் கேட்குறாரு. கேட்கும்போது பாருங்கள் விலாவரியம் ஒரு நீண்ட ஒரு பிரசவத்தை பண்ணார், நீண்ட ஒரு பேச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்மளாம் அந்த இதெல்லாம் உன்ட்ட கேட்டோமாமா இருக்கிறாரா அது மட்டும் சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் பிரச்சனை. இவ்வளோ இழுத்து பேசுகிறா, இவரை ஒரு பொம்பளை இப்படியா பேசுறது, இருக்கிறாரான்னு கேட்டேன். அதுக்கு அப்படியே உலகத்தையும் சுற்றி வந்துட்டியே அப்படின்ற மாதிரிலாம் பெரிய கதையே நின்று போயிட்டு இருக்கிறது. ஏன் இது நடந்துச்சு? 12ஆம் வசனம் படிக்கிறேன், படித்தேன் 12 படித்தேன். 14 அவர்கள் பட்டணத்திற்கு போய் பட்டணத்தின் நடுவே சேர்ந்த போது இதோ சாமுவேல் மேடையின் மேல் ஏறி போகிறதற்காக அவர்களுக்கு எதிரே புறப்பட்டு வந்தான். ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. கர்த்தர் ஒருவனை உயர்த்த நினைத்தால், மேன்மைப்படுத்த வேண்டும் என நினைத்தால், அவன் வாழ்க்கையில் எதெல்லாம் வர வேண்டுமோ நான் சொல்கிறேன், நீங்கள் போகிற பாதையில் அதெல்லாம் வச்சு நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். நீங்கள் போகிற வழியிலேயே இந்த காரியத்துக்காக தான், இந்த விஷயத்துக்காக நீங்கள் போயிட்டு இருப்பீங்க. போகிற வழியிலேயே உலகத்தில் சொல்லுவாங்க, கும்பிட போகிற சாமி குறுக்க வந்துச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் எந்த விஷயத்துக்காக போகிறீங்களோ அந்த விஷயம் உங்களை தேடி அங்கு கர்த்தர் வரும்படி செய்வார். சவுலுக்கு இவர் தான் சாமுவேல்னு தெரியாது, ஆனால் சாமுவேலுக்கு இவர் தான் சவுல்னு தெரியும். விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பைபிளில் இருக்கிற சம்பவத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமாவில் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் மக்கள் சினிமான்னு பைத்தியம் பிடிச்சி போயிட்டுருக்குறாங்க பாருங்கள். ஆனால் இந்த பைபிளில் இருக்கிற சம்பவத்தெல்லாம் பிடிச்சி பார்த்தா இந்த உலகத்தில் எந்த டைரக்டரும் இயக்க முடியாத கதையெல்லாம் நம்ம டைரக்டர் இயக்கி வச்சிருக்கிறார், பெரிய டைரக்டர். ஆமென். யோசேப்பின் சம்பவத்தெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு கதையை இந்த உலகத்தில் எந்த டைரக்டர் எடுத்துருக்க மாட்டாங்க பாருங்கள். எப்பேற்பட்ட ஒரு அப்பாயின்மெண்ட், எப்பேற்பட்ட ஒரு தெய்வீக ஒரு நடத்துதல், தெய்வீக சந்திப்பு, பெரிய பெரிய காரியத்தெல்லாம் பண்ணுறதை பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதுதான் நம்ம சில இதில் படிக்கும்போது இதெல்லாம் நடக்கிற கதை, இதெல்லாம் ஆகிற கதைங்களா, நடக்கிற காரியங்களா, விஷயங்களா? நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா டைரக்டரை விட தேவன் பெஸ்ட்டு டைரக்டர். நம்ம கதையை அவர் அழகாக இயக்குகிறவர். ஆமென். கரெக்டா? உங்கள் வாழ்க்கையிலே தேவன் இயக்குனராக இருந்தால் பல திருப்பு முனைகளை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். அவர் முன்னே வராரு. யார்? நம்ம சாமுவேல் எதிரே புறப்பட்டு வந்த அவர்களுக்கு அவர் தான் பார்க்க போகிறாங்க, ஆனால் அவரே இப்போ ஆப்போசிட்டில் வர ஆரம்பிக்கிறார். அதுதான் நான் சொல்கிறேன், உலகம் பார்த்து வியக்கும் காரியங்கள் உங்கள் முன் கடந்து வரும்படி கர்த்தர் செய்வார். ஆமென். ஆச்சரியப்படக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் கொண்டு வந்து விடுவார். இதுதான் தேவ செயல். கரெக்டாக கொண்டு வந்து விடுறாரு. இப்போ இங்கே சாமுவேல் இங்கே வராரு. கவனமாக கேளுங்க. இங்கே சாமுவேல் மெதுவாக நடந்து வந்தாலோ அல்லது சவுல் வேகமாக நடந்து போனாலோ கரெக்டாக அந்த நேரத்தில் சந்திச்சிருக்க முடியாது. ஆகதான் கர்த்தர் கரெக்டாக சாமுவேல் கரெக்டாக அதுக்கு ஆப்போசிட்டில் வரணுன்றதுக்காகவே சில பெண்களை செட் பண்ணி பெண்கள் கொஞ்சம் பேச வச்சு அங்கே கேட்க வச்சு கரெக்டாக ரெண்டு பேரையும் நேருக்கு நேராக தேவன் சந்திக்கும்படி செய்கின்றார். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் கூட சில காரியத்தெல்லாம் சில நேரத்தில் நானும் என் வாழ்க்கையில் யோசித்து பார்த்துருக்குறேன். சில நேரத்தில் இது ஏன் நடக்குது, அது ஏன் நடக்குன்னு பார்க்கும்போது கர்த்தர் கரெக்டாக அந்த சமயம், தேவ செயல் நம்முடைய வாழ்க்கை நடைபெற வேண்டும் என்பதற்காக சில நேரத்தில் சில ஆட்கள்லாம் சில போயிட்டுருப்போம், குறுக்க வந்து பேசிகிட்டு இருப்போம். நம்ம நினைப்போம், ஏன் போகிற வெளியே டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியே பேசிகிட்டு இருக்கிறாங்களே. சில நேரத்தில் பாருங்கள், சில நேரத்தில் போயிட்டுருப்போம், அப்போ தான் இப்போ முக்கியமான இடத்துக்கு போயிட்டுருப்போம், அப்போ தான் ஆட்கள் வருவாங்க பாருங்கள், அப்போ தான் ஃபோன் கால் வரும் பாருங்கள். நமக்கு டென்ஷன். இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணி ஐயோ இவங்க பேச ஆரம்பித்தா ரொம்ப நேரம் பேசுவாங்களே நினைப்போம். ஆனால் பாருங்கள், தேவன் சில நேரத்தில் சில காரியங்கள் நமக்கு கொஞ்சம் வெறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். சில நேரத்தில் என்னடா இப்படி போகிற நேரத்தில் நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தேவன் ஏன் சில காரியத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நம்முடைய நுழைக்கிறார்னா அவருடைய சமயத்திற்காக, அவருடைய செயலுக்காக. ஆமென். அதுதான் பாருங்கள், அந்த பெண்கள் அப்படி நடந்துக்கிட்டாங்க. ஆகவே தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறார். அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எனக்கு தாரும். நான் சொல்கிறேன், இந்த அனில் அம்பானி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் இந்த ப்ரேயர் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்? கரெக்டாக சாப்பாடு வந்துடும். நான் சொல்கிறேன், அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாருன்னு சொல்கிறாரு. அப்போ சாப்பாடு இல்லாமல் இருக்கிறீங்களா? நீங்களாம் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறீங்களா?
இன்றைக்கி அந்த 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 சுச்சுவேஷன் இங்கே நடக்கலை, கிடைக்குது. ஆனால் அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எனக்கு தாருன்னு சொல்லும்போது என்னன்னா, கவனமாக கேளுங்க, என்ன ப்ரேயர்னா, இன்றைக்கு உங்கள் சரீரத்துக்கு தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ், தாது பொருட்கள், அப்போ அதெல்லாம் உங்கள் உடம்புக்கு என்னெல்லாம் தேவையோ அப்படிப்பட்ட உணவை கொடுக்கும்படிக்கு தான் ஜெபம் பண்ண சொல்கிறார். அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எனக்கு தாரோம்னா, உங்கள் இப்போ கடைக்கு போவீங்க, கரெக்டாக நீங்கள் கேரட் தேவைன்னா கரெக்டாக கேரட்டு தகுந்த மாதிரி அங்கே ஃப்ரெஷ்ஷாக இறக்கி வச்சுருப்பாங்க. மற்ற காய் நீங்கள் வேறு காய் வாங்க போவீங்க, அங்கே வேறு காய் இருக்காது. ஆனால் சில காய் இது நல்லா இருக்குது, இது வாங்கலான்னு தோணும். ஏன்னா கர்த்தர் தெரியும், மற்ற காயெல்லாம் நமக்கு முன்னாடி ஏன் அகற்றி விட்டார்னா, மற்றவங்களை வாங்க வச்சுட்டாருன்னா ஒன்றும் இல்லை, அது உனக்கு இந்த நாளைக்கு தேவைப்படாதுப்பா, இன்றைக்கி இதுதான் தேவை, அதுக்காக தான் அதெல்லாம் வேறு ஆளை வச்சு வாங்க வச்சுட்டேன், இன்றைக்கி ஓ சரீரத்துக்கு இதுதான் தேவை, அதெல்லாம் இதை அங்கே வச்சுருக்கிறேன். ஹலோ, யோசிச்சு பார்த்தீங்களா? சில நம்மளும் யோசிப்போம். நம்ம மார்க்கெட் போகும்போதெல்லாம் ஐயோ காய் என்னால் காய் தீர்ந்து போச்சு, அது தீர்ந்து போய் இது தீர்ந்து போய், சரி என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, இதை வாங்குவோம் அப்படி நினச்சி வாங்குவோம். பாருங்கள், நல்லா கவனமாக கேளுங்க, இதெல்லாம் தேவனே உண்டு பண்ணுறாரு. ஏன்னா உங்கள் சரீரத்துக்கு அந்த காய்கறி இப்போ தேவை கிடையாது, இப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்களுக்கு வேண்டும் என்பதற்காக இதில் கூட ஒரு மாற்றங்களை உண்டு பண்ணுறார். ஆமென். யோசிச்சு பார்த்தீங்களா? சமயமும் தேவ செயலும். 18-19 படிக்கிறேன் பாருங்க, 18 படிக்கிறேன். சாமுவேல் சவுல் நடுவாசலில் சாமுவேல் இடத்தில் வந்து ஞான திருஷ்டிக்காரன் வீடு எங்கே சொல்லும் என்று கேட்டான். யார்கிட்ட போய் கேட்குறான் பாருங்க, சாமுவேல் சவுலுக்கு பிரதித்திரமாங்க, ஞான திருஷ்டிக்காரன் நான் தான். யாரை தேடி போறானோ அவன்கிட்டே போய் கேட்குறான். யாருப்பா? சில நேரத்தில் யோசிப்போம்ல, எங்க ரெட்டி பெட்டியில் நின்று எங்க ரெட்டி பெட்டி எங்க, நம்மளை பாப்பாங்க, ஏதாவது எங்களுக்கு கிண்டல் பண்ணுறதுக்காக கேட்குறியா, நீ அங்கே தானே நிற்கிற. நம்மள்கிட்ட போய் ஞான திருஷ்டிக்காரன் எங்க, ஐயாவுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும், அவளுக்கு தெரியாது. ஆனால் சாமுவேலுக்கு தேவன் சொல்லிட்டார், அவன் தான்ப்பா இவன், இவனுக்கு தெரியுது. அவன் கேட்ட உடனே வேற கேள்வி பேசல, நான் தான் என்று சொல்கிறார். பாருங்க, கர்த்தர் என்ன சொல்கிறேன், எல்லாம் அந்த சமயத்தில் தேவ செயல் உண்டாவதை பார்க்க ஆரம்பிக்கின்றோம். 19 வசனம் படிக்கிறேன், 19 படித்தோம் இல்லையா, நீ எனக்கு முன்னே மேடையின் மேல் ஏறிப்போ, நீங்கள் இன்றைக்கு என்னோட போஜனம் பண்ண வேண்டும் நாளை காலைமே அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயம் சொல்கிறாரு. விஷயத்துக்கு போகிறோம். 10 படித்தோம். என்னென்னா, உங்கள் வாழ்க்கை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும் என்றால், நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஒரு குண்டூசியை கூட நீங்கள் இழந்து போக மாட்டீர்கள், அத்தனையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீர்கள். பல வருஷமாக எதிர்பார்த்த காரியங்கள் நடப்பதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். சில விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பேரை வச்சு செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் 2 பேரை வச்சு கர்த்தர் செய்கிற மாதிரிலாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். இந்த மாதத்திலே தெய்வீக சந்திப்புகள் ஏராளம் நடைபெறுவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். உங்களுக்கு தான் 1000 வருஷம், அவருக்கு ஒரு நாள். ஆமென். ஓகே, 24ஆம் வசனம். இதுதான் நம்ம இந்த மாதத்தில் பேச போகிற ஒரே ஒரு காரியத்தை மட்டும் பார்க்க போகிறோம். அப்பொழுது சமையற்காரன் ஒரு முன்னந்தொடையையும் அதனோடு இருந்ததை எடுத்துக்கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன் வைத்தான். அப்பொழுது சாமுவேல், இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது. எல்லாரும் சொல்லுங்க, இது எனக்கென்று வைக்கப்பட்டது. சொல்லுங்க, இதோ. இதோன்னா தமிழில் இதோன்னு போட்டிருக்குது. பிஹோல், கண்ணை திறந்து பாரு. இதோ இதை உனக்கு முன்பாக, இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது. தேவ பிள்ளைகளை நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்களுக்கென்று கர்த்தர் ஏராளமான காரியத்தை நீங்கள் வருவதற்கு முன்பாகவே ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறாரு. அவைகளை உங்களை கிடைக்கும்படிக்கு சமயமும் தேவ செயலும் நேரிட்டு கரெக்டான நேரத்தில் தேவன் அவைகளை உங்கள் கையில் கிடைக்கும்படி கர்த்தர் செய்வார். ஆமென். உங்களை பார்க்கும்படி கர்த்தர் சாமுவேலை 2 நாளைக்கு முன்னாடியே ரெடி பண்ணி ஆயத்தம் பண்ணி உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறார். சாமுவேலை கொண்டு வந்து நிப்பாட்டுறார். தெய்வீக சந்திப்புகள் ஏராளம் நடப்பதை பார்க்கிறோம். ஆமென். அதுதான் நான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இப்படி பண்ணியிருக்கிறாருன்னா, புதிய ஏற்பாட்டு காலத்தில் நடந்தது எப்படி? தேவன் சாமுவேல் சவுலை தேடி வர விஷயத்தை பார்க்குறோம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நம்மை தேடி இந்த உலகத்துக்கு இறங்கி வந்திருக்கிறார். அதுதான் பைபிளில் பார்க்குறோம். ஏற்ற வேலை காலம் நிறைவேறின போது எல்லாம் கரெக்டாக அந்த அக்யூரேட்டான அந்த டைமில் தேவன் செய்கிறதை பார்க்க ஆரம்பிக்கின்றோம்.
தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு வேண்டிய பணமாக இருக்கலாம், அதிகாரங்களாக இருக்கலாம், அனுகூலங்களாக இருக்கலாம், உதவிகளாக இருக்கலாம், ஒத்தாசைகளாக இருக்கலாம், சாப்பாடுகளாக இருக்கலாம், சமாதானமாக இருக்கலாம், வெற்றிகளாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். இதெல்லாம் வருமா வராதா நீங்கள் டவுட்டில் இருக்க வேண்டாம், சந்தேகத்தில் இருக்க வேண்டாம். கர்த்தர் கரெக்டாக உங்கள் கையில் கிடைக்கும்படி கர்த்தர் செய்வார். ஆமென். புரியுதுங்களா? உலகத்தான் சொல்லுவான், கும்பிட போன, அதாவது கொடுக்குற சாமி கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்குமான்ற மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய காரியம்லாம் அப்படி தான் தேவன் செய்வார். இவ்வளோதான், கிடையாது. ஆச்சரியம். இவன் சவுல் ஒரு பெரிய ஒரு காரியம், ஒரு தேசத்துக்கு ராஜா, பெரிய ஒரு பொசிஷன், பெரிய ஒரு பதவி. அவன் அவன் நினச்சிக்குவான், அவன் சொல்கிறாங்க இல்லையா, நினச்சி தூக்கத்தில் கூட கனவுல கூட நினச்சி பார்க்காத காரியம்ப்பா அப்படின்ற மாதிரி யோசிப்பா. எவ்வளோ பெரிய பொசிஷன், எவ்வளோ பெரிய ஒரு அதிகாரம், எவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்து நினச்சி பார்த்தானா? நினச்சே பார்க்கல. நான் போய் ராஜாவாகுவேன் நினச்சி பார்த்தானா? நினச்சி பார்க்கல. ஆனால் கர்த்தர் அவனை கொண்டு வந்து ராஜாவாக்குனார். அதுதான் பைபிளில் போடப்பட்டு, நீங்கள் நினைப்பதற்கும் நினைக்காத காரியத்தை செய்கிறாருன்னா, நினச்சி பார்க்காத விஷயத்தையும் வாழ்க்கையில் வந்து தேவன் உள்ளே கொண்டு வராருன்னா, நினைக்காதே கர்த்தர் செய்கிறாருன்னா, அதுதான் பவுல் சொல்கிறார், நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்றதுக்கும் மிகவும் அதிகமாக செய்கிறவருப்பா இந்த ஆண்டவர். நினைக்காத சவுலின் வாழ்விலே இவ்வளோ பெரிய காரியத்தை கர்த்தர் பண்ணுவார்னா, நினைச்சவன் வாழ்க்கையில் கர்த்தர் இதை விட அதிகமாக செய்ய வல்லவராக இருக்கின்றார். ஆமென். புரியுதுங்களா? கரெக்டாக அந்தந்த காரியத்தை கர்த்தர் பெண்களை ரெடி பண்ணி வைக்கிறாரு. சாமியோட நேரத்தில் கொண்டு வைக்கிற சாப்பிட்றதுக்கு முன்னாடியே எல்லாவற்றையும் அவனுக்கு வேண்டியதை ஆயத்தம் செய்து வச்சிருக்கிறாரு. ஒரே ஒரு வசனத்தை படித்து மட்டும் முடிக்க போகிறோம். அதுதான் கடவுளுடைய தயவு, தேவனுடைய தயவு உங்கள் மேலே இருந்துச்சுன்னா, உங்களுக்கு விரோதமாக 1000 பேர் எழும்பி நின்று கொடுக்காதே என்று சொன்னாலும் கர்த்தர் அதெல்லாம் கவனிக்கவே மாட்டார். உங்களுக்கு கொடுக்கறத கொடுத்துக்கிட்டே இருப்பார். என்ன ஆண்டவரே இவனுக்கு கொடுக்குறீங்க, தடை பண்ண வேண்டாமா நீ கேட்டாலும் அதெல்லாம் அவர் கண்டுக்கவே மாட்டார். படிப்போம், 31 போவோம், ஏசாயா 31 போவோம். இந்த வசனத்தை விளக்கிட்டு முடிப்போம். 31 4ஆம் வசனம். 31 4ஆம் வசனம். கர்த்தர் என்னுடைய சொன்னது, சிங்கமும் பாலசிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கெர்ஜித்து தங்களுக்கு விரோதமாக கூப்பிடுகிற திரளான மேய்ப்பருடைய சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளியினாலும் பணியாமலும் இருக்கிறது போல சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். யுத்தம் பண்ண இறங்குவார். கவனமாக கேளுங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்கவரி சேனலையே கொண்டு வந்து இங்கே காமிக்கிறார். என்னன்னா, மேய்ப்பர்கள்லாம் ஆடு மேய்ச்சிட்டு போய் ஒரு ஆட்டை சிங்கம் பிடிச்சிட்டு போதுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படியாவது இந்த சிங்கத்திட்ட இருக்கிற இந்த ஆட்டை எப்படி மேய்ப்பர்கள் எல்லாம் சுற்றிலும் கையில் கல், அப்புறம் தடி, அது இதுன்னு ஆயுதத்தை எடுத்து வச்சாலும் சிங்கம் அதெல்லாம் கண்டுக்காது. நீங்கள் பக்கத்தில் போய் பாருங்க, ஒரு உரும ஆரம்பிச்சிடும். வந்து நீங்கள் என்னதான் கல் அதெல்லாம் சட்டையை பண்ண அது பாட்டுக்கா அதான் சொல்கிறாரு இல்லையா, தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கர்ஜித்து, பக்கத்தில் போக முடியாது, யாரும் பிடிக்க முடியாது, கர்ஜித்து, அப்புறம் தங்களுக்கு விரோதமாக கூப்பிடுகிற திரளான மேய்ப்பரின் சத்தத்தினாலே கலங்காமலும். சிங்கத்தை பாருங்க, கலங்கி போகுமா? அவன் அடிச்சிட போறான்னு கலங்கி நிற்குமா? கலங்கவே கலங்காது. அவர்கள் அமளியினாலும் பணியாமலும் இருக்கிறது போல. டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்தா தெரியும் பாருங்க, அவ்வளோ கம்பீரமாக நடந்து போகும். யார் பக்கத்தில் அதெல்லாம் சட்டை பண்ண. ஆகவே தான் அது ராஜா, காட்டுக்கே ராஜான்னா அதுதான் ராஜான்னு இப்படி பேர் வச்சிருக்கிறாங்க. வந்து ஆகவே தான் என்ன சொல்கிறாருன்னா, தேவன் வந்து கூட்டத்தை கண்டு மிரளுகிற தேவன் கிடையாது. உலகமே உங்களை பார்த்து இவனுக்கு கொடுக்காத, இவனுக்கு செய்யாத, சில பேர்லாம் பாருங்கள் நமக்கு விரோதமாக பல காரியத்தெல்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. பாருங்கள், ஜபமெல்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. உலகத்தை சொல்கிறாங்க, பிள்ளை சுனியும் செய்வேன் மந்திரம் எல்லாம் பண்ண ஆரம்பி, எப்படியாவது கெடுத்துருமே சொல்லிட்டு வந்து கர்த்தர் அந்த சத்தத்தெல்லாம் கேட்குறது கிடையாது. உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னதை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்கு விரோதமாக எளிமை என்று பல பேர் உங்களுக்கு விரோதமாக இவனுக்கு பண்ணாதீங்க, இவனுக்கு செய்யாதீங்கன்னு சொன்னால் கர்த்தர் அதெல்லாம் சட்டம் பண்ணவே மாட்டார். நிச்சயமாக அவைகளை உங்களுக்கு தேவன் செய்வார். ஏனென்றால் இயேசுவையே என்னை தேடி வர வச்சவர். பவுல் சொல்கிறாரு, சொந்த குமார் என்று பாராமல் உங்கள் எல்லாருக்காக அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி? நிச்சயமாக தேவன் உங்கள் வாழ்விலே சொன்ன காரியத்தெல்லாம் செய்ய ஆரம்பிப்பார். ஆகவே இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது.
இந்த இடத்துல முன்னந்தோட பெஸ்ட்டு உணவை பற்றி பார்த்தோம். ஆனால் தேவன் வேதத்தில் எழுதி வைத்த எல்லாமே கர்த்தர் சொல்ல எந்த ஒரு வாக்கு தத்துவமாக இருந்தாலும் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். எந்த வார்த்தையாக இருந்தாலும், எந்த வாக்கு தத்துவங்களாக, எந்த ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் நீங்கள் சொல்லணும், இதோ இது எனக்கென்று வைக்கப்பட்டது, எனக்கென்று வைக்கப்பட்டது. ஆமென். உங்களுக்காகவே எல்லா வேலையும் கர்த்தர் செய்வார். உங்களுக்காகவே. நீ நினச்சி பார்க்க மாட்டீங்க, ஆனால் உங்களுக்காக நடக்கும். அப்படிதான் பாருங்க, ஒரு அம்மா வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராப்பர்சி, நல்ல ஒரு அந்த ஊழியக்காரரை பார்க்கணும்னு எப்படியாவது இவரை பார்க்கணும், விட்டு போய் ஜோம் பண்ணணும்னு ஆசையாக இருந்தாங்களாம் பாருங்க. அந்த மீட்டிங் வந்தவர் அவர் சொல்கிறாரு, இங்கே நான் வந்ததே அவங்களுக்காக தான் கர்த்தரை நீ கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னாராம் பாருங்க. இந்தியாவுக்கு நான் வந்ததே அந்த அம்மாவுக்காகவே கர்த்தரை நீ கூட்டிட்டு வந்தார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எதிர்பார்த்த காரியம் அவங்களுக்காகவே கர்த்தர் அவரை கூட்டிட்டு வர மாதிரி உங்களுக்காக தேவன் அவர் எல்லா காரியத்தையும் செய்ய வல்லவர். உங்களுக்காகவே எல்லா காரியத்தையும் பண்ணுவார். இதோ இது உங்களுக்காக வைக்கப்பட்டது, உனக்கென்று ஆயத்தமாக்கப்பட்டது. ஆகவே தேவனுடைய வார்த்தையெல்லாம் பார்க்கும்போது சொல்லணும், ஆண்டவரே இது எனக்கென்று வைக்கப்பட்ட வார்த்தைகள், இது எனக்கென்று வைக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள். ஆக உங்கள் வாழ்க்கையில் தேவ செயல், சமயமும் தேவ செயலும் நேரிடுவதை இந்த மாதத்தில் ஏராளமாக பார்ப்பீர்கள். ஆமென். நீங்கள் போகிற விஷயம்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி அதுவே நேரம் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து மண்டையை போட்டு பிச்சுக்க வேண்டாம், முடியை போட்டு இழுத்துக்க வேண்டாம், என்னப்போ எப்படி நடக்க போகுது, கர்த்தர் கரெக்டாக உங்கள் கையில் கிடைக்கும்படி எல்லாவற்றையும் இந்த மாதத்திலே செய்வார். எழுந்து நிற்போம்.